இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஐபேக்கில் வந்து ஒரு புதுசாக ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் ஒரு அதுக்கு எப்படி பேர் கொடுப்பாங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. அப்போ நல்லா பாருங்கள். ஸ்டெப் 1 நீங்கள் என்ன பண்ணணும், அதில் செயின் ஆஃப் கார்பன் செயின் நேராக என்ன செயினில் இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் கார்பன் செயினை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த கார்பன் செயின் என்னது, அதுக்குள்ளே எத்தனை கார்பன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஏதாவது ஒரு செயின் நம்பர் போடணும், லெஃப்ட் டு ரைட்டு இல்லை ரைட்டு டு லெஃப்ட். அதை எப்படி போடுவீங்க அப்படின்னு நான் பின்னாடி சொல்லுவேன் ரைட்டா. அப்படி எப்படி நம்பர் ஆரம்பிக்கிறது, இடது சைட்லேருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை வலது சைட்லேருந்து ஆரம்பிக்கிறதா, அது என்ன ப்ரியாரிட்டியில் ஆரம்பிக்கிறது, அந்த கார்பனோட செயினுக்கு அது எப்படி ஆரம்பிக்கிறது. ஒரு இதில் காம்பவுண்டில் கார்பன் செயின் இருக்கும், அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபாதர்னு சொல்லுவாங்க. அதுக்கு சப்ஸ்டிடியூண்ட் இருக்கும், அதை வந்து சன்னுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதுக்கடுத்து என்ன இருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப். இந்த 3 தான் இருக்கும் ரைட்டா. மொத்தம் 3 தான் இருக்கும். அப்போ ஐபேக் நேம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ரூட் வேர்டை பார்க்கணும். ரூட் வேர்டுனது கார்பன், எவ்வளோ கார்பன் இருக்கிறது பார்க்கணும். நேரடியாக எல்லா கார்பனும் எண்ணக்கூடாது, நேரடியாக என்ன கார்பன் செயினாக தொடர்ச்சியாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அது ப்ரிஃபிக்ஸ், அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், சப்ஸ்டிடியூண்ட் வரும் ரைட்டா. சஃபிக்ஸில் என்ன வரும், 2 சஃபிக்ஸ் வரும். என்னது, பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். அப்போ அதில் என்ன வரும், உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வரும் ரைட்டா. அப்போ இதில் ப்ரியாரிட்டி எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதுலேருந்து தான் நீ நம்பர் போடணும். நம்பர் எப்படி போடணும், ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுலேருந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன பார்க்கணும், டபுள் பேண்டா இல்லை ட்ரிபிள் பேண்டான்னு பார்க்கணும், சிங்கிள் பேண்டான்னு பார்க்கணும். சிங்கிள் பேண்டாக இருந்தால் நீ விட்டுறணும். டபுள் பேண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டபுள் பேண்ட் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் நம்பரை போடணும். இல்லை ட்ரிபிள் பேண்ட் இருந்தால் அதுலேருந்து தான் நம்பரை போடணும். ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த 2 டபுள் பேண்ட் இல்லை, ட்ரிபிள் பேண்ட் இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. அதுக்கடுத்து நீ என்ன பார்க்கணும், சப்ஸ்டிடியூண்ட்டை பார்க்கணும். சப்ஸ்டிடியூண்ட்டை மேலே இருக்கும் ரைட்டா, அதை தான் நீ பார்க்கணும். அப்போ சப்ஸ்டிடியூண்ட்டு எந்த கார்பனுக்கு, லெஃப்ட் சைடில் உள்ள கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை ரைட் சைடில் உள்ள கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள கார்பனுக்கு பக்கத்தில் சப்ஸ்டிடியூண்ட் இருந்ததுன்னா அதுலேருந்து நம்பர் ஆரம்பிக்கும். இது 3 ரூல்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை த லார்ஜஸ்ட் கார்பன் செயின். அப்போ எவ்வளோ நீளமான ஒரு கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. திஸ் பிகம்ஸ் த பேரண்ட் நேம். இதுக்கு தான் பேரண்ட் நேம், தகப்பனார் பேருன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இது எப்படின்னு பாருங்கள். இது மீத்தேன் என்னது, மீத்துன்னு என்னது, ஒரு கார்பன் மட்டும் இருந்துக்கு வச்சுக்கோமே, அது மீத். அப்போ 2 கார்பன் தான் ஈத், 3 கார்பன் தான் ப்ரோப், 4 கார்பன் தான் பூட். இதே நீ எழுதணும், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இது 10 கார்பன் வரைக்கும் ரைட்டா. இது வரைக்கும் 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் உங்கள் புக்கில் உள்ள சொல்கிறேன் சரியா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்லா சிறிது போனால் தான் பெருசாக கண்டுபிடிக்க முடியும். சிறிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இதை CH3, இது என்னது, CH3 மீத்தைல் தான் ரைட்டா. அதுக்கடுத்து CH2, அது அந்த கார்பன் காம்பவுண்ட் CH2 தானே வரும். ஏன்னா 2 சைடில் பாண்டை ஷேர் பண்ணிடுச்சு. இந்த நடுவில் உள்ள C வந்து லெஃப்ட்டில் ஒன்று ஷேர் பண்ணிச்சு, ரைட்டில் ஒன்று ஷேர் பண்ணிச்சு. அதுக்கு மிச்சம் என்ன வேணும், 2 காருக்கு ஹைட்ரஜன் தான் வேணும், அது வச்சுருக்கு. அப்போ லாஸ்ட்டில் உள்ளது CH3 ரைட்டா. இதை திரும்பி போட்டு காமிக்கணுமா பாண்டிங்க, இருங்க போடுறேன். நீங்கள் இது ஏன் 2 போட்டிருக்காங்க, ஏன் 3 போடலன்னு கேட்கக்கூடாது. அது 3 வராது. ஏன்னா இங்கே பாருங்கள், திரும்பி நான் போட்டு காமிக்கிறேன். இது ட்ராயிங் போட்டு காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு ரைட்டா. அப்போ நடுவில் தான் இந்த CH2 இருக்குது, C போட்டேன் ரைட்டா. அப்போ இதுக்கு ஒரு ஹெச் தான் வரும், அதுக்கடுத்து ஒரு ஹெச் வரும். ஏன்னா இந்த ஹெச்சோட ஒன்று ஷேர் பண்ணிச்சு, இந்த ஹெச்சோட ஷேர் பண்ணிச்சு, இந்த லெஃப்ட்டில் ஒன்று ஷேர் பண்ணிச்சு. அப்போ ரைட்லேயே ஒரு C கூட ஷேர் பண்ணதில்லை, 4 இடத்துல ஷேர் பண்ணதில்லை, 4 எலக்ட்ரானு. அதனால தான் இங்கே CH2 வருது ரைட்டா. இதுக்கு 3 வரணும், ஏன்னா எண்டு முடியுது இல்லையா. இங்கே ஹெச்சு, இங்கே ஹெச்சு, இங்கே ஹெச்சு 3 வருது. அதான் CH3, CH2 அண்ட் CH3 ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, இல்லை. சப்ஸ்டிடியூண்ட் இருக்கா, இல்லை. சப்ஸ்டிடியூண்ட் மேலே வரணும், இப்படி மேலே வரணும். எப்படி மேலே வரணும், இப்படி மேலே வரும். மேலே ஏதாவது ஒரு CH3ன்னு வரும், இல்லை கீழே வரும். வந்தால் தான் சப்ஸ்டிடியூண்ட், வரல ரைட்டா. அப்போ இதில் சப்ஸ்டிடியூண்ட்டு கிடையாது. அப்போ எத்தனை கார்பன் இருக்குது, இதுதான் லாங்கஸ்ட்டு. அப்போ நீளமாக லெஃப்ட் டு ரைட் என்ன இருக்குது, 3 கார்பன். அப்போ ரைட்டு டு லெஃப்ட் என்ன இருக்குது, 3 கார்பன். இவ்வளோ தானே இருக்குது. அப்போ நீ எப்படி போட்டாலும் இல்லை சப்ஸ்டிடியூண்ட்டும் இல்லை, அதுக்கடுத்து என்ன இல்லை, உனக்கு OH குரூப்பு இல்லை, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பு இல்லை. அப்போ நம்பர் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், லெஃப்ட்லேருந்து வச்சுக்கலாம், ரைட்லேருந்து வச்சுக்கலாம். அப்போ இதில் வச்சா என்னது, எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், புறப்பேன்னு போட்டுக்கலாம். புறப்பேன் தானே 3 கார்பன், இதோட பேர் என்னது, புறப்பேன் ரைட்டா. அப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்,
நம்பர் ஆஃப் இதை விட்டு இது முடிஞ்சிடுச்சு, இதோட வேலையை முடிஞ்சிடுச்சு. இன்னும் அடிஷ்னலாக ஒன்று சொல்ல போகிறான் பாருங்கள். நம்பர் த செயின். இப்போ நம்ம நம்பர் போடணும். இதில் நம்பர் போட தேவையில்லை, ஏன்னா சப்ஸ்டிடியூண்ட் இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லை, அதனால் போட தேவையில்லை. அப்படியே அது உண்டு, எத்தனை கார்பன் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிட்டு போடலாம். ரைட்டா? எப்படியே 3 கார்பன் தான் இருக்குது, அதனால் புரோப்பேன் எழுதிட்டோம். 3 கார்பன் புரோப்பேன் எழுதிட்டோம். புரியுதா? 3 கார்பன் இருக்கிறதுனால அதோட பேர் என்னது? புரோப்பேன். அப்போது இங்கே பாருங்கள், 3 கார்பன் இருக்கிறதுனால தான் புரோப்பேன். நீ 3 கார்பன் புரோப்பேன் எழுதக்கூடாது. ரைட்டா? அப்போ நம்பர் அப்போ செயின் நம்பர் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். கிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் எண்டு நியரஸ்ட் டு த ஃபங்க்ஷனல் குரூப் அல்லது டபுள் பாண்ட் அல்லது சப்ஸ்டிடியூட். நல்லா பார்த்துங்க. அந்த டபுள் பாண்ட் இடத்துல ட்ரிபிள் பாண்டும் இருக்கலாம். அதே நீ யோசிக்கணும். டபுள் பாண்டு இல்லை ட்ரிபிள் பாண்டு ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி எங்கேருந்து நம்பர் ஆரம்பிக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, அப்போ டபுள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. அதுக்கிட்ட தான் சப்ஸ்டிடியூண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அப்போ சப்ஸ்டிடியூண்ட் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்கா, ரைட் சைடில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்பரை ஆரம்பிக்கணும். ரைட்டா? இது தான் போட்டிருக்கான். கிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் த எண்டுனா லெஃப்ட் எண்டு இல்லை ரைட் எண்டுலேருந்து நம்பர் 1 2 கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் லெஃப்ட் ரைட்லேருந்து ஆரம்பிச்சிடும். அது இல்லை அப்படின்னா டபுள் பேண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கா இல்லை ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் லெஃப்ட் சைடில் தான் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சிடணும். இல்லை டபுள் பேண்ட் இல்லை, ட்ரிபிள் பேண்ட் எங்கேருந்து இருக்குதுன்னு பார்க்கணும். அதுவும் இல்லைன்னா மூணாவதாக தான் நீ ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடு உள்ள கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கா, ரைட் சைடில் உள்ள கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கான்னு நான் நம்பரை நீ போடும். ரைட்டா? இங்கே பாருங்க, உதாரணம் பாருங்கள் என்ன போட்டிருக்கான். CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH டபுள் பேண்ட் CH2. ரைட்டா? இதில் எப்படி ஆரம்பிப்பேன்? முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் இல்லை. வேறு என்ன இருக்குது? டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? இருக்குது. என்ன இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் தானே இருக்குது, வலது சைடில் தானே இருக்குது. அப்போ நீ வலது சைடில் தான் 1 2 3 போடணும். கேட்டா என்ன பண்ணால் வலது சைட்லேருந்து நீ என்ன பண்ண 1 2 3 போடணும். அப்போ வலது சைட்லேருந்து 1 2 3 போடணும். போதுமா? இப்போ இந்த டபுள் பேண்ட் எந்த இடத்துல இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. அப்போ டபுள் பேண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் கார்பன் 1. இந்த டபுள் பேண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? கார்பன் 1 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரைட்டா? அதனால் இது எத்தனை 3 கார்பன் தான் இருக்குது. ரைட்டா? எத்தனை கார்பன்? 3 கார்பன். அப்போ மீத்தேன், ஈத்தேன், பூட்டேன் தானே? பூட்டேன். அப்போ பூட் 1 எங்கே 1 ஏன் போட்டிருக்கான்? அந்த இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த டபுள் பேண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு கார்பன். இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன். ரைட்டா? டபுள் பேண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதுக்கடுத்து உள்ளது தான் ஃபஸ்ட்டு கார்பன் சொல்லுவாங்க. இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். டபுள் பேண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? இந்த டபுள் பேண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? டபுள் பேண்டு இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு முன்னாடி. ரைட்டா? செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன். ரைட்டா? அப்போ இதை என்ன சொல்லுவாங்க? அப்போ இது என்ன டபுள் பாண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? CH2 எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? CH2 தான் வரும். ஏன்னா டபுள் பேண்ட் இங்கே ஷேர் பண்ணிச்சுமே இது 2 ஹைட்ரஜன் தேவை. அப்போ டபுள் பேண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கார்பன் 1. இந்த கார்பன் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. எந்த கார்பன் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு? இதில் தான் கார்பன் 1, இது 2, இது 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ பூட்டுன்னு போட்டான். இது பூட்டு தானே? பூட்டேன் தானே? அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு டபுள் பேண்டு? அப்போ சப்ஸ்டிடியூண்ட் வந்தால் தான் முதல்ல நம்பர் போடணும். இந்த மாதிரி பேண்டு வந்ததுன்னா பின்னாடி தான் போடணும். பூட்டேன், அதுக்கடுத்து 1 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 அதுக்கடுத்து ஏன் தானே? இது இஎன்இ டபுள் பேண்ட் இஎன்இ தானே? இஎன்இ. ரைட்டா? சப்ஸ்டிடியூட் வந்தால் தான் முதல்ல சப்ஸ்டிடியூட் நம்பரை போடணும். பேண்டு வந்தால் ஃபஸ்ட்டு நீ முதல்ல கார்பனை பூட்டுன்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? 1 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 அதுக்கடுத்து ஏஎன்இ டபுள் வந்தா இஎன்இ. சரியா? போட்டுக்காண்ணா. சரி, நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப் என்னது பாருங்கள். இப்போ 3வது ஸ்டெப் இப்படி வந்தால் இப்படி. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் நேம் த சப்ஸ்டிடியூஷன். இப்போ சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ குரூப்ஸ் அட்டாச்சு டு த மெயின் செயின். அப்போ செயின் கூட எது அட்டாச் ஆகிருக்கும்? சப்ஸ்டிடியூண்ட்டா? மீத்தைல் CH3. ரைட்டா? அதேமாதிரி ஈத்தைல். ஏன்னா ஒரு கட்சி கம்மியாக இருக்கும் மீத்தைலில். ரைட்டா? ஈத்தைலில் ஒரு கட்சி கம்மியாக இருக்கும். அதாவது அதுக்கடுத்து குளோரோவும் அதில் தான் சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும். புரோமா, குளோரா எல்லாமே சப்ஸ்டிடியூண்ட்டில் வரும். ரைட்டா?
எது ஃபங்க்ஷனல் குரூப் தவிர, ஃபங்க்ஷனல் குரூப் 4 5 தான் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அது தவிர மீது எல்லாம் சப்ஸ்டிடியூட்டில் வரும். அதுக்கடுத்து நைட்ரோவும் ஒரு சப்ஸ்டிடியூட்டில் தான் வரும், ரைட்டா? அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இங்கே பாரு, இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாரு, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு, என்ன கொடுத்துருக்கான் பாரு. இது எப்படி எழுதுன்னா இங்கே பாருங்க, CH3 CH CH3. இந்த CH3 எங்கே போகும், இங்கே போகும். CH3 இப்படி தான் போடணும் படம். அவன் போடலை, உள்ளே போட்டான், ரைட்டா? அது மேலே போகிறது சப்ஸ்டிடியூண்ட். அப்போ இதுதான் மெயின். இது எப்படி எழுதும், இந்த நல்ல CH அண்ட் CH3ன்னு போட்டிருக்கானே, அது எங்கே வரும், இங்கே மேலே வரும். இப்போ இந்த நல்லா பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த C 3 ஹைட்ரஜன் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ 4 இருக்கு இல்லையா, 1 இந்த இதோட ஷேர் பண்ணிடுச்சு. அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு இதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கு, ஒரு இதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கு, ஒரு இதை ஹைட்ரஜன் கூட இந்த ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணியிருக்கு. 3ஆச்சா? 4ஆவதா இந்த கார்பனோடு ஷேர் பண்ணியிருக்கு. முடிஞ்சா? நல்லா பாருங்கள், சென்ட்ரல் உள்ளது லெஃப்டில் கார்பனோடு ஷேர் பண்ணியிருக்கு, இங்கே மேலே CH3யோடு ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ இன்னொரு ஹெச் இருக்குது இந்த இடத்துல, ஹெச்சோடு ஷேர் பண்ணியிருக்கு. நான் வேணால் முழு படத்தை போட்டு காமிக்கிறேன். இது எப்படி எழுதுனா CH3, ரைட்டா? இப்போ இது நடுவில் உள்ளதாக உனக்கு தெரியும். இது என்ன, இந்த மூணு ஹைட்ரஜன் இங்கே தானே போகும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று தானே வரும். அப்போ இது என்ன பண்ண, C இங்கே இருக்குது, அந்த ஹச் இருக்குது, இன்னொரு ஹச் இங்கே கீழே வந்துடும். என்ன வந்துடும், அதுக்கடுத்து CH3 இங்கே வந்துடும், CH3, ரைட்டா? மேலே வந்துடுச்சா? அப்போ இன்னொன்று என்ன, CH3 இருக்கா, அந்த C. இதுக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஹெச் போயிடும், இங்கே ஒரு ஹெச் போயிடும், இங்கே ஒரு ஹெச் போயிடும். முடிஞ்சா? அப்போ இது என்ன பண்ணுது, இதுதான் சப்ஸ்டிடியூண்ட். அந்த CH3 மேலே வந்துருச்சா, இதுதான் சப்ஸ்டிடியூண்ட், ரைட்டா? புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது என்ன பண்ணுறது, அப்போ சப்ஸ்டிடியூண்ட் என்னது, CH3, ரைட்டா? ஆட்ட கார்பன் எந்த இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. ஏன்னா இதுக்கு நீ எப்படி போடுவேன், அதாவது ஃபஸ்ட்டு உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, இல்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கா, அதுவும் இல்லை. ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, அதுவும் இல்லை. அப்போ என்ன இருக்குது, ஒன்லி சப்ஸ்டிடியூண்ட் தான் இருக்குது. ஏன்னா CH3 அது நடுவில் இருக்குது. நீ லெஃப்ட்லேருந்து போட்டாலும் அது நடுவில் தான் இருக்குது, ரைட்லேருந்து போட்டாலும் நடுவில் தான் இருக்குது. லெஃப்ட்லேருந்து போட்டால் என்ன 2வது இடத்துல இருக்குது, ரைட்லேருந்து நம்பர் கொடுத்தா 2வது இடத்துல இருக்குது. அதனால் எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், சரியா? அப்போ என்ன பண்ணால், இந்த மாதிரி சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் அந்த சப்ஸ்டிடியூண்ட்டு எந்த கார்பனில் இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கணும். எழுதிட்டா பார்த்தா 2ன்னு எழுதிட்டா 2வது இடம் தானே. ஏன் 2வது இடம் சொல்லு. இப்போ 1 2 3ன்னு போடலாம், இல்லை 1 2 3ன்னு போடலாம், எப்படி வேணால் போடலாம். ஏன்னா இதில் 2மே இல்லை. என்ன இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, டபுள் பாண்ட் இல்லை, ட்ரிபிள் பாண்ட் இல்லை. ஓன்லி இந்த இடத்துல மட்டும்தான் என்ன CH3 இருக்குது. அது எங்கே இருக்குது, நடுவில் இருக்குது. இப்படி போட்டாலும் அதுதான், அப்படி போட்டாலும் அதுதான். அப்போ 2வது இடத்துல இருக்குது. அப்போ 2ன்னு போட்டேன். அப்போ இந்த CH3யோட பேர் என்னது, சப்ஸ்டிடியூட் பேரை கொண்டு வா, மீத்தேல் தானே, மீத்தேல் போட்டானா? அப்போ போட்டான், ரைட். அதுக்கடுத்து எத்தனை கார்பன் இருக்குது செயினில், இந்த டேரக்ட் செயினில் 1 2 3 இருக்குது, 3 கார்பன் தான் இருக்குது. அப்போ புறப்பேன். இந்த இதை எடுக்கக்கூடாது, CH3 அணியே, CH3 மேலே போயிடுது, ரைட்டா? அவன் அந்த டிராயிங்கை போடாமல் போட்டிருக்கான், ரைட்டா? மேலே போயிடுது, அதனால் புறப்பேன், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு 4வதாக ஆடு ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன பண்ணணும் அதை பார்ப்போம், ரைட்டா? இப்போது ஃபங்க்ஷனல் குரூப் 4 தான் இருக்குது. OL, அதாவது ஆல்கஹால் OH இருந்ததுன்னா கடைசியில் OLன்னு போட்டுக்கணும். எடுத்துடணும், எடுத்துகிட்டு OL போடணும். அதேமாதிரி கடைசியில் CH2 இருந்தால் எடுத்துகிட்டு என்ன சேர்க்கணும், AL சேர்க்கணும், ரைட்டா? அதே கடைசியில் CH2COOH இருந்ததுன்னா கார்போ ஆக்சிலிக் ஆக்சிட் இருந்ததுன்னா ஓயிக் ஆசிட்னு சேர்க்கணும், ரைட்டா? எடுத்துடணும், அப்படி சேர்க்கக்கூடாது. எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சேர்க்கணும், ரைட்டா? அடுத்து CO இருந்ததுன்னா கீட்டோன் அப்படி இருந்ததுன்னா அந்த எடுத்துடணும். அது மீத்தெண்ணை எடுத்துடணும், ஈத்தெண்ணை எடுத்துடணும். புறப்பெண்ணை எடுத்துகிட்டு இங்கே CO சேர்க்கணும். CO இருந்தால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ON இதெல்லாம் மனப்பாடமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்ல மனப்பாடம் பார்த்துக்கணும். கடைசியில் ஃபங்க்ஷனல் குரூப் இத்தனை தான், OH CHO COOH அண்ட் CO அண்டு NH3 NH3 இருந்ததுன்னா கடைசியில் உள்ள எடுத்துடணும். எடுத்துகிட்டு அமீனோன்னு சேர்த்துடணும், போதுமா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மீதியில் இருக்குது, அதெல்லாம் வராது. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ CH3 CH2 OH போட்டான். OHன்னு என்ன சொல்லியிருக்கேன் நான், OL சேர்க்கணும், போதுமா? அப்போ இது என்ன, எத்தனை C இருக்குது, 2 C இருக்குது. அப்போ என்னவாக இருக்கும், ஈத்தேன் தானே, ஈத்தேன். அப்போ ஈத்தேன் பாருங்கள், ஈத்தேன்னு போட்டான், ரைட்டா? இப்போ OH ரைட் சைடில் இருக்குது, பேரண்ட் சைடில் தானே இருக்குது ஈத்தேன். அப்போ சஃபிக்ஸ் தானே இது,
சஃபிக்ஸ்னால் பின்னாடி தானே இருக்குது, சஃபிக்ஸ் ஓஎல். அப்போ இ எடுத்துட்டானா அங்கே பாரு. இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் எதுவும் கிடையாது, அதனால் ஈத்தேன் எழுதிட்டான் ரைட்டா. கடைசியில் இந்த இ எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன சேர்க்கணும், ஓஎல் சேர்க்கணும். ஏன்னா OH இருக்குது. அப்போ ஈத்தனால் இ எடுத்துட்டு ஈத்தனால்னு போட்டானா ஓ சேர்த்துட்டானா ஓஎல் சேர்த்துட்டானா முடிஞ்சா. இவ்வளோ தான் சிம்பிள். இதெல்லாம் சிம்பிள் பிரின்சிபல். இன்னும் பெருசு சொல்லி தருவேன் ரைட்டா. அப்போ இது மொத்தமாக இருந்தால் நம்ம என்ன புட் ஆல் டுகெதர், மொத்தமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆர்டர் பொசிஷன் என்னது பார்த்தீங்கன்னா, முதல்ல சப்ஸ்டிடியூண்ட், அதுக்கடுத்து பேரண்ட்டு, அதுக்கடுத்து ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் சப்ஸ்டிடியூண்ட்டை முதல்ல போடணும். அதுக்கடுத்து பேரண்ட் என்னது, அந்த செயினில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு போடணும் ரைட்டா. அதுக்கடுத்து நீ என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அதில் ஃபங்க்ஷனல் குரூப்லேயும் என்னது பிரைமரி செகண்டரிக்கான்னு பார்க்கணும். பிரைமரி தான் பிரைமரி போட்டு பிறகு செகண்டரியே போடணும். இனிமேல் சொல்லி தருவேன் ரைட்டா. இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ CH3 CH2 அதுக்கடுத்து CH2 இது CH2 தான் வரும். ஏன்னா இந்த ரைட்டில் பாண்டில் சேர்றது. அதுக்கடுத்து Cl குளோரைட் ரைட்டா. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரா இருக்குது. குளோரா Clனா குளோரான ஒன்று இருக்குது. இது ஃபங்க்ஷனல் குரூப்பு கிடையாது சரியா. இது சப்ஸ்டிடியூண்ட். அப்போ இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பு இல்லை. அதுபோக உனக்கு என்ன இல்லை, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இல்லை, ஒன்லி என்ன இருக்குது, சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. இந்த குளோராவை கூட எப்படி போடுவாங்கன்னா இப்படி தான் போடுவாங்க, Clன்னு போடுவாங்க ரைட்டா. இது எப்படி பிரித்து எழுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. CH3 அப்படின்னா இங்கே ஒரு கட்சி, இங்கே ஒரு கட்சி, இங்கே ஒரு கட்சி, H3 முடிஞ்சா. அதுக்கடுத்து 4வது பாண்ட், 4 பாண்ட் இருக்குல்ல, இன்னொரு பாண்டை இங்கே ஷேர் பண்ணுது. இந்த CH2 கூட இந்த C கூட ஷேர் பண்ணிக்கிச்சு, 4 பாண்டு முடிஞ்சா. அப்போ இது என்ன செய்யுதுன்னா H2 இங்கே ஒரு ஹெச் போட்டாச்சு, இங்கே ஒரு ஹெச் போட்டாச்சு. அப்போ இதுக்கு லெஃப்ட்டில் ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னொன்று எங்கே ஷேர் பண்ணுது, இன்னும் இங்கே ஷேர் பண்ணுது, 4 இருக்கு இல்லையா. அப்போ இன்னொரு C ரைட்டா. இது என்ன செய்யுது, எத்தனை ஹெச் இருக்குது, 2 இருக்குது. ஹெச் 2 முடிச்சா. இது Cl, இந்த Cl இந்த குளோரோட ஷேர் பண்ணுது. இது என்னது சப்ஸ்டிடியூட். இது என்ன செய்யுதுன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் தானே. சப்ஸ்டிடியூட் இங்கேருந்து வரும். இதில் 1 2 3 இது 1 இது 2 இது 3 இப்படி தான் எழுது ரைட்டா. அப்போ எழுதிட்டேன். அப்போ எழுதுன என்ன ஆகும், இது எங்கே இருக்குது குளோரா, ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் தான் முதல்ல நம்பர் எடுக்கணும். எந்த இடத்துல இருக்குது, எந்த கார்பன் இருக்குன்னு எழுதணும். 1வது கார்பனில் இருக்குது. அதுக்கடுத்து அது பேர் என்னது, குளோரா. அதுக்கடுத்து எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. புறப்பேன் போட்டேனா 3 கார்பன், எல்லாமே சிங்கிள் பேண்டு, அதனால் ஏ போட்டிருக்கேன், டபுள் பேண்ட் கிடையாது ரைட்டா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். இது என்ன, லாங்கஸ்ட் செயின். இது என்ன சொல்கிறேன் பாருங்கள். CH2 CH3 CH அண்ட் OH அண்ட் CH3 CH3. இது எப்படி எழுதணும் ஆக்சுவலாக வேணால் CH3ன்னு எழுதணும். என்ன எழுதணும், அவன் இதில் இடமில்லைன்னு இப்படி எழுதியிருக்கான். CH3 CH அதுக்கடுத்து CH3 எழுதிட்டு OH இங்கே போடணும். இப்படி போடணும். அப்போ இது என்னது, இது என்ன வருங்க, ஃபங்க்ஷனல் குரூப். OHன்னு ஃபங்க்ஷனல் குரூப் தானே. அது இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இங்கே CH போட்டிருக்காங்க, இது ஒன்று போயிடுச்சு. அப்போ இது நான் உனக்கு டீட்டெயிலே போட்டு காமிக்கிறேன். இது எப்படி நம்ம செயின் வரையணும்னா, இங்கே பாருங்க. இப்போ CH3 தானே, C போட்டேன், 3 ஹெச்சு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் முடிச்சு. அப்போ 4வது இன்னொரு இங்கே C இருக்குல்ல, C கூட ஷேர் பண்ணுது ரைட்டா. அப்போ இன்னொரு ஹெச் இருக்குது, ஹெச்சு கீழே வந்துருக்கு ரைட்டா. அப்போ OH இருக்குது, மேலே போயிடுது OH. அப்போ என்னது, அடுத்த கார்பனை கூட ஷேர் பண்ணுது. முடிஞ்சா 4 பாடம் முடிஞ்சா. OH ஃபங்க்ஷனல் குரூப் ரைட்டா. அப்போ இது CH3 அப்படின்னா இது என்ன, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச் முடிஞ்சா. அப்போ இதில் எப்படி நீங்கள் நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இது லாங்கஸ்ட் செயினா புறப்பேன். 3 தானே இருக்குது. OH மேலே போச்சுல, 3 கார்பன் இருக்குது. அப்போ புறப்பேன். அப்போ OH குரூப் என்ன இங்கே இருக்குது, கார்பன் 2ல் தானே இருக்குது, 2வது இடத்துல தான் இருக்குது. நீ லெஃப்ட்டில் வந்தாலும் ரைட்டில் வந்தால் 2வது இடத்துல இருக்குது ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும், புறப்பேன் 2OLன்னு போடணும். ஏன்னா அது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதனால் முதல்ல கார்பனை எழுதிக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிடியூட்டாக இருந்தால் முதல்ல 2 முன்னாடி கொண்டு வந்துடணும். இது ஃபங்க்ஷனல் குரூப்புன்றதுனால ஏன் ஈ போடக்கூடாது. ஈக்கு பதிலாக OL போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்கு பதிலாக OL போடுறோம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. ரைட்டில் இருந்தால் தான் விட்டுருணும். சப்ஸ்டிடியூண்ட் இடத்துல இருக்குன்னா புறப்பேன் போடாமல் 2வது இடத்துல இது இருக்குது. அது போக அது இருந்தால் என்ன பண்ணணும், OL போட்டுடணும். சரி, 3வது ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இப்போ இது பாருங்கள். இது என்ன, குளோரா எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ CH2 இங்கே இருக்குது, CH2 இங்கே இருக்குது, CCOH இங்கே இருக்குது ரைட்டா. அப்போ இதில் எத்தனை C இருக்குது, 3 கார்பன், 1 2 3 இருக்குது.
3 கார்பன் இருக்குது. அப்போ புரோப்பேன் தானே. அப்போது இந்த COOH இருந்தால் என்னது ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதுதான் என்னது, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் ரைட்டா. அப்போ நீ நம்பர் போடணும்னா ரைட் சைடில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்கணும். அப்போ இங்கேருந்து தான் போடணும். 1 2 3 இப்படி தான் நம்பர் போடணும். அப்போ இங்கே 3ன்னு போட முடியாது. ஏன்னு சொன்னால் இது குளோரா, இது வந்து சப்ஸ்டிடியூண்ட் ரைட்டா, இது சப்ஸ்டிடியூண்ட். அப்போ இங்கேருந்து நம்பர் போட 1 2 தான் இருக்குது. அப்போது இது பாருங்கள் புரோப்பனிக் ஆசிட் ரைட்டா, ஆசிட்டு நம்பர் போடும்போது எப்படி போடணும், Cl எங்கே இருக்குது, அட்டு கார்பன் 2 2 தான் இருக்குது, இதில் தானே இருக்குது, கார்பன் 2 தான் இது இருக்குது. அப்போ கார்பன் 2. அப்போ இது எப்படி எழுதுறது, Cl சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அதனால தான் நம்ம 2 நேப்படா சப்ஸ்டிடியூண்ட் 2வது இடத்துல இருக்குது. கார்பனில் 2 இருக்கிறது என்னது, Cl இருக்க குளோரா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, CH3COOH என்னது, புரோப்பான். 2 கார்பன் 3 கார்பன் என்னது புரோப்பேன் ரைட்டா. புரோப்பேனில் அதுக்கு COOH இருக்குது. அப்படின்னு இருந்தால் என்னது ஆயிக் ஆசிட் ரைட்டா, புரோப்பானிக் ஆசிட் போட்டிருக்கானா, புரோப்பானிக் ஆசிட். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் ரைட்டா.